வெல்கம் டு செந்திபாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி ஃபுல் டே என்னோடய டே எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் வந்து சூப்பராக ஒரு கோலமும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டீ போடுறது, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. வழக்கம் போல் டீயும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு பருப்பரிசி சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பருப்பும் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பருப்பரிசி சாதத்துக்கு ஊற வச்சாச்சு. இந்த பருப்பரிசி சாதம் நம்ம 1 பாட் ரைஸாக குக்கர்லேயே வச்சிடலாம். வேலையும் ரொம்பவே ஈஸியாகவே முடிஞ்சிடும். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம அப்பளம், உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டைம் பார்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே நான் வந்து என்னோடய எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். இருந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வந்து கவுத்தி எடுத்து வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபில் இருந்த எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து வெயிலில் கவுத்தி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வெயிலில் வந்து வச்சாச்சு. வெயிலில் காய வச்சா தான் நல்லாயிருக்கும் பாத்திரமும். அதனால் வந்து கவுத்தி வச்சாச்சு. இது எல்லாத்தையுமே காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அடுக்கணும். அப்புறம் வந்து பருப்பரிசி சாதமுமே ரெடி ஆயிடுச்சு குக்கரில். ரொம்பவே ஈஸியான டேஸ்ட்டான சாதம் தான் இந்த பருப்பரிசி ரைஸு. யாருக்கெல்லாம் பருப்பரிசி சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பழைய சாதமே இருந்தது. அதுவுமே கலந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயமே கட் பண்ணி வச்சுட்டேன். தயிரும் எடுத்து வச்சாச்சு. ரெண்டுமே கலந்து தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருந்தோம். பழைய சாதம் கூட சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து மிளகு தக்காளி கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. அதோட என் பொண்ணுகிட்ட கொடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணி தர சொல்லி கொடுத்துருந்தேன். அவளுமே எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க 2 பேருக்கும் ஹேர் வாஷ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி தலைக்கு வந்து தேய்ச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன். நல்லா ஒரு 1/2 hour கிட்ட நல்லா தேய்ச்சி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருந்தேன். இந்த மாதிரி பண்ணுறனால முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அப்புறம் வந்து நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியுமே கூட. இதுக்கு முன்னாடிலாம் பண்ணப்போ வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து அரைச்சிருந்தேன். நம்ம பாடி ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னுமே வந்து குளிர்ச்சியான பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சி தேய்ச்சோம்னா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த துணியெல்லாம் மடித்து எடுத்து வைக்க சொல்லி வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களுமே மடித்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க பீட்ரூட் ஜூஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருந்தேன். பீட்ரூட்டு, லெமனு, அதுக்கப்புறம் சுகரு, அது கூட ஐஸ் வாட்டர் கலந்து போட்டு கொடுத்துருந்தேன். ஜப்சா சீடு, பாதாம் பிசின்லாம் ஊற வச்சுருந்தேன்னா அதுவுமே இது கூட சேர்த்து நல்லா குளிர்ச்சியான பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. பீட்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் பீட்ரூட் ஜூஸ் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் என்ன ஐஸ் வாட்டர் கலந்து குடிச்சு பழகி போயிட்டனால அப்படியே கலந்து குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதம் வைக்கிறதுக்கு வந்து தண்ணி கொதிச்சிச்சு. அதுக்கப்புறம் பருப்பு வேக வைக்கிறதுக்குமே தண்ணி கொதிக்க வச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு மிளகு தக்காளி பருப்பு போட்டு கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியுமே போட்டு விட்டாச்சு. மிளகு தக்காளி பருப்பு கூட்டு வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு தான் வேக வச்சு வச்சுருந்தேன். பாசிப்பருப்பும் மிளகு தக்காளி கீரையும் போட்டு தான் கூட்டு ரெடி பண்ணியிருந்தேன். பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரையுமே இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம இந்த கீரையை ரெடி பண்ணிக்கலாம். மிளகு தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. வாய்ப்புண், வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது. அதனால் இந்த மாதிரி நம்ம கீரை வாங்குறப்ப மிளகு தக்காளி கீரை அடிக்கடி சேர்த்துக்கோங்க உணவில். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மஞ்சத்தூள், சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அது கூட சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து நான் இடித்து சேர்த்துக்கிறேன். அதுக்கு வந்து தேவையான அளவு தக்காளியுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஒரு கட்டு கீரைக்கு வந்து 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உப்புமே அதுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரை, பருப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்து வர்றதுக்கு தண்ணியுமே சேர்த்து ஊற்றி இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
ஒரு சைடு லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்களுமே நான் ஏதோ பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு சைடு வந்து அடுப்பில் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. எனக்குமே கொடுத்தாங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாழைக்காய் தான் வேக வச்சுருந்தேன். உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சாச்சு வாழைக்காய். நான் இன்றைக்கி கீரை பருப்பு கூட்டு பண்ணுறதுனால குழம்பு எதுவுமே பண்ணல. பருப்பு கூட்டை போட்டு அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றலாம் கீரையை, அப்போ தான் பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதனால் தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சைடு கீரை கூட்டுமே வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். சாதமே வெந்துருச்சு, அதையுமே நான் வந்து வடித்து விட்டுட்டேன். சட்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தாளித்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் கீரையில். அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சுருந்த வாழைக்காவும் இது கூட சேர்த்தாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து உளுந்த பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அது வந்து வாழைக்காய் சாப்பிடும் போது கடிப்படும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் உளுந்தம் பருப்புமே அது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வாழைக்காவை சேர்த்ததுக்கப்புறம் வந்து தட்டி வச்சுருந்த பூண்டுமே இது கூட நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். வாழைக்காய் வந்து வாய்வு அப்படிங்கிறதுனால அது கூட வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். அதுவுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதில் வந்து தேங்காய் பூ திருவல் வந்து சேர்த்துருந்தேன். அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஃபைனலாக தேங்காய் பூவும் சேர்த்து இது கூட நல்லா கலந்து விட்டு இறக்கியாச்சு. இப்போ சூப்பரான வாழைக்காய் பொரியலுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் அண்டு ஹால் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே ஓவரால் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த நிலமையில தான் இருக்குது கிச்சன், ஹாலு எல்லாமே. அதுக்கப்புறம் பிள்ளைங்கிட்ட சொல்லி ஹாலை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவங்களுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் நாங்களுமே வந்து லஞ்சு சாப்பிட்ருந்தோம். எல்லாருமே டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சிங்கில் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு தான் வந்து ரெஸ்ட் எடுத்துருந்தோம். ஈவினிங் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருந்தேன். டீ போட்டதுக்கப்புறம் தான் எல்லா வெசல்ஸுமே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். அப்புறம் அப்படியே வெளியில் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து சம்சா, போண்டா இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வாங்கிட்டு வந்துருந்தாங்களா, அதையுமே வச்சு ரிலாக்ஸாக உட்காந்து அப்படியே காத்தோட்டமாக உட்காந்து டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாச்சு. இவ்வளோ வேலைகள் செய்கிறோம். கண்டிப்பாக இடையில ஒரு பிரேக் எடுத்தால் மட்டும்தான் ஈவினிங் வந்து நம்ம திருப்பி நம்மளுடைய ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதனால தான் இடையில ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்துடுறது கண்டிப்பாக. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த வெசல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பியாச்சு. பாப்பா வந்து வாக்கிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாளா, நானே சின்ன பொண்ணும் அப்படியே வந்து வெளியில் கிளம்பி வாக்கிங் வந்தாச்சு. வாக்கிங் போயிட்டு வந்தால் இன்னுமே மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால தான் அப்படியே கிளம்பியிருந்தோம். வாக்கிங்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து டின்னர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் இருந்தோம் அப்படின்னா டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் போகும் எப்போவுமே. அன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து எக் ரைஸ் கிளறி சாப்பிட்டு தூங்க போயாச்சு. எங்களுக்கு அன்றைக்கி டே இந்த மாதிரி தான் போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்